ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மிதுன ராசி 2026 ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவா நாம பார்த்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகிற சான்சஸ், என்கேஜ்மெண்ட் நடக்கிற சான்சஸ், சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, கல்யாணம் ஆனவர் அவரு ஒண்ணு கூட சான்சஸ், சில பேர் கோர்ட்ல இருக்கும் கேஸ் எல்லாமே, அங்கே கூட செட்டில்மெண்ட் ஆகிற சான்சஸ். செகண்ட் மேரேஜுக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த செகண்ட் மேரேஜ் ஆகிற யோகம் கூட அதிகமாவே இருக்கு. யூஸ்வலி நான் பார்த்தபடி எப்படின்னா, சண்டை தூரத்துல இருந்தா, பிரிஞ்சிருந்தா அவர் ஒண்ணு கூடுற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. சில பேர் மேட்ரிமோனி வெப்சைட்ல ட்ரை பண்ணிட்டேன் சார், எனக்கு திருமணமே ஆகலைன்னு கேட்கிறாங்க. அவருக்கு கூட திருமண வாழ்க்கை யோகம் இருக்கு மிதுன ராசியில பிறந்தவருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் தசம பாவத்தில் இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா, சனி அஷ்டமாதிபதி தசமஸ்தானத்துல, 3rd ஹவுஸ் லார்ட் 10th ஹவுஸ்ல இருக்கிறது நிறைய நெகட்டிவ் சேஞ்சஸ் உங்க கரியர்ல இருக்கும். இப்போ எத்தனை நாள்ல இருந்தோ இது எல்லாமே நீங்க பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. உங்க ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு, டென்ஷன் இருக்கு, அது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா இப்போ நீங்க வெளியே வர்றதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, கண்டிப்பா வர்ற சான்ஸ் இருக்கு வெளியே. ஆனா புது ஜாப் கிடைக்குமான்னு சொன்னா கண்டிப்பா லேட் ஆகும். எதுக்குன்னா, உங்க தசா பீரியட் அன்ஃபேவரபிள் இருந்தா இந்த டிரான்சிட்ல அங்கே கூட கோச்சாரத்துல கூட அது நெகட்டிவ் ஆயிருந்தா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அந்த முடிவுக்கு வராதிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஜாப் நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் நீங்க வரணும். அது மனசுல வச்சுக்கோங்க. புது ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள், நிறைய டிராவல் இருக்கு, ஷார்ட் ஜெர்னிஸ் இருக்கு, லாஸ், அது உங்களுக்கு அது லாபமே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஜாப் தேடினாலும் கூட உங்களுக்கு சக்சஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஜாப் விட்டுட்டு பிசினஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா வெளிநாட்டுல ஜாப் சேஞ்ச் பண்றவருக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு, யாராவது ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சதுர்த்த பாவம் கூட நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு
ரொம்ப நல்லது. யார் வந்து சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்கு கூட இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். சார் அங்கே ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் சார், சேல் பண்ணது வச்சிருக்கேன், சேல் ஆக மாட்டேங்குது. அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல அது நீங்க வச்சிருக்கிற வேலைக்கு போற சான்சஸ் அதிகமா இருக்கு. பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்கு. குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல வார்த்தை கேட்கிற சான்ஸ். சில பேர் குழந்தைகள் வந்து கஷ்டத்துல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, ஜாப் இருக்காதவருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஜாப் கிடைச்சுதான் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. கரியர்ல கொஞ்சம் சக்சஸ் இல்லை, ஆனா வேற மிச்ச விஷயத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு. 9th ஹவுஸ்ல இருக்கிற ராகு, புதன், செவ்வாய், இது வந்து எந்த மாதிரி காம்பினேஷன்? ரொம்ப நெகட்டிவான காம்பினேஷன். வெளிநாட்டுல ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திரும்பி வர்ற சான்சஸ், ஏதாவது பிரச்சனை வந்து நிறைய இருக்கு, அதிகமாவே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பேட் ஹேபிட், ஏதோ ஒரு பர்சனை நீங்க தூரம் பண்ணிட்டீங்க, அவர் வேண்டான்னுட்டு, அது மறுபடியும் உங்க மனசு தாங்கல அவர்கிட்ட போறது, இல்ல அந்த பேட் ஹேபிட்டுக்கு மறுபடியும் போறது, இந்த மாதிரி மனசு ஒரு கண்ட்ரோல் தாண்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அது பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு டிசிஷன் எடுத்தா அதுக்கு ஸ்டிக் ஆயிடுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம் கூட கண்டிப்பாவே இருக்கு, கம்மியா இருக்கு. ஆனா திருமண வழக்கு நல்லாவே இருக்கு, திருமண யோகம் இருக்கு. ஸோ எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மிதுன ராசியில பிறந்தவருக்கு.